இன்னைக்கு இன்னொரு பயிற்சி முறையை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து ஒரு பேரிங்கும் டேப்பர் பேரிங்கும். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ராயல் என்ஃபீல்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அது 650cc வண்டி. இதில் எழுதியிருக்கிற நம்பரும் மற்ற விஷயங்களும் என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போது இந்த ஸ்டேரிங் இந்த மூமெண்ட்டு தெரியுதா? இதுதான் வந்து அந்த ராக்கெட் மூமெண்ட்டு சொல்லுது. கிட்டத்தட்ட நின்று திரும்புகிற இந்த முறை மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே இதை பற்றி ராயல் என்ஃபீல்ட் ஸ்டேரிங் பால் ரேசர் இந்த தொடர் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன். தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டீ ஸ்டம்மில் வர பேரிங்கும் டாப்பில் வர அந்த கோனில் வர பேரிங்கும் மட்டும் துரு பிடிச்சிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஃப்ரேம் வந்து ஓவர்சைஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த கோன் பார்த்தீங்கன்னா தட்டு வெளியே பாரு. இது வந்து நம்ம என்ன டைட் பண்ணாலும் பிடிக்கும். அந்த கோன்லேயும் ஃப்ரேம்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்கேல் தான் தேஞ்சு போன அளவு. இதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த ப்ளே இருக்குது. என்ன டைட் பண்ணாலும் இந்த ப்ளே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பேரிங் டேப்பர் பேரிங் இருந்தால் இவ்வளோ ஃப்ரீ இருந்தால் எப்படி தெரியுதா? ரிமூவ் இட். இதில் வழக்கப்படி அந்த வாஷரை போடுறோம். பேரிங்கை வந்து டேப்பர் மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேரிங் அடிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையே பாருங்கள், ஒரு இது மேலே டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது தேவையில்லாத இடத்துல டைட் இருக்குது. தேவையான டைட் வந்து எங்கே இருக்கணும்? இங்கே. இப்போ இதில் ஒரு ப்ளே இருக்குல்ல, கவனமாக பாருங்கள். அந்த டேப்பர் பேரிங்க்கு மேலே த்ரெட்டுக்கு கீழே நடுவில் ஒரு தேஞ்சு போன பகுதி தெரியுதுல்ல, அதுதான். அதை நீங்கள் என்ன டைட் பண்ணாலும் நிற்காது. இது ப்ளே, இதில் ஆடத்தான் செய்யும். இதைத்தான் நம்ம எப்படி பண்ண போகிறதுங்கிற பார்க்குறோம். இங்கே இப்போ இதில் ஒரு ப்ளே இருக்குல்ல, இல்லை இந்த ப்ளே பண்ணுறா, இந்த ப்ளே. இப்போது நீங்கள் இதை வீடியோவில் விஷுவலாக பார்க்கும்போது ப்ளே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு மெக்கானிக்காக உங்களுக்கு அந்த ஃபீலிங் கரெக்டாக தெரியும். இப்போது இங்கேயும் இந்த ப்ளே வருது, கீழே கோன்லேயும் அந்த ஆட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டி ஸ்டேரிங் ஆடத்தான் செய்யும். இது ஷார்ட் வீடியோ, இதில் இவ்வளோதான் அப்லோட் பண்ண முடியும். மீதி அடுத்த பகுதியில் பார்த்துக்கலாம்.